உண்மையிலேயே இந்த மாலை பொழுது என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு மாலை பொழுது. அழகான ஒரு தலைமை, ரொம்ப அழகாக பேசினாங்க பிரியா மேம். உண்மையிலேயே தி கிரேட் மேயர்னு சொல்லுவேன் நான். என்ன இப்படி இங்கே நிற்க வச்சு அழகு பார்த்து துடித்த எனது அன்பு சகோதரன் மாண்புமிகு சேகர் பாபு அண்ணன் அவர்களுக்கு, திரு கருணாசை அவர்களுக்கும், ரவி தம்பி, நாங்கள்லாம் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். மேடையில் அமர்ந்திருக்க அத்தனை பெரியவர்களுக்கும் முதலில் வணக்கம். அதாவது ஃபுல் எனர்ஜியோட என்னமோ நான் நிறைய பேசுகிற மாதிரி கை தட்டிக்கிட்டே இருக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே முதல்ல வணக்கம். சின்னதாக தான் பேச போகிறேன், பட் எனக்கு தெரிஞ்சதை தான் நான் பேச போகிறேன். ஏன்னா எனக்கு பெரிய மேடை பேச்சாளர் கிடையாது. முதல் மேடை எனக்கு தெரிஞ்சு இப்படி பெரிய மினிஸ்டர்ஸ்லாம் உட்காந்துட்டு நான் பேசுகிற முதல் மேடை தான் இது. ஸோ ஏதாவது தவறு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா எத்தனையோ பேர் நம்ம நாட்டை ஆண்டிருக்காங்க. ஆனால் எல்லா தடை கற்களையும் நல்ல நல்ல வைர கற்களாகி அதன் மேல் உட்கார்ந்திருக்கிற எனது அன்பு சகோதரன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பிறந்த நாள் விழாவில் சின்னதாக வாழ்த்து சொல்ல நிஜமாக வயசு இல்லைங்க. அவரை வணங்குறேன். எல்லாருக்குமே ஒரு வரலாறு இருக்குங்க. எல்லாருமே நல்லா ஆட்சி பண்ணாங்க. ஆனால் எங்கள் அண்ணனோட ஆட்சின்னு பெருமையாக சொல்லி அவர் செய்கிற பணியெல்லாம் பார்த்து நான் வியந்திருக்கிறேன். நான் மட்டும் இல்லைங்க, நம்ம பக்கத்தில் இருக்கிற மாநில முதல்வர்கள் கூட அண்ணனோட பணியை பார்த்து அவர் பின்னாடியே போயிட்டு இருக்கிறாங்க. திராவிட மாடல் ஆட்சி எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஆனால் அவங்க எல்லாருமே எங்கள் அண்ணனை பின்பற்றி இருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அதாவது காமராஜர் ஐயா சத்துணவு திட்டத்தை போட்டார். புரட்சி தலைவர் ஐயா அதை கண்டிப்பாக்குனார். கலைஞர் ஐயா முட்டை போட்டார். ஆனால் எங்கள் அண்ணன், எங்கள் முதலமைச்சர் அண்ணா நீங்கள் மத்தியானம் தானே போடுறீங்க, காலையில் எங்கள் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே போடுவேன். ஏன்னா எல்லா குழந்தைங்களும் பசியாக இருந்து காலையில் நல்ல வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டா சூப்பராக படிக்கலான்னுட்டு எங்கள் அண்ணன் அந்த மாதிரி ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்தார். அவருக்கு எனக்கு சிறந்தாழ்ந்த வணக்கம். நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு 49,000 பேர் நல்ல திட்டங்களுக்கு அனுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாத அங்கே 60 குழந்தைங்களுக்கு சூப்பராக உதவித்தொகை ஊக்கத்தொகையை கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல நல்ல விஷயங்கள், அதாவது அடுக்கடுக்கடுக்காக பண்ணிக்கிட்டே போகிறாரு. அதாவது நமக்கெல்லாம் பஸ் பாஸ், பெண்களுக்கான பஸ்ஸு முதல்ல கொண்டு ஃபஸ்ட்டு ஆர்டர் கொடுத்தாரு. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அதாவது சொன்னதை மட்டும் செய்யலைங்க, சொல்லாததும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு நல்ல விஷயம், யாருமே பொறாமையாக பேசாதீங்க, அன்பு வழியில் கொண்டு போங்க. நிச்சயமாக மொத்த வெற்றியும் நமக்கு தான். அடுத்தும் எங்கள் அண்ணன் இப்படி சூரிய வெளிச்சத்தில் உட்கார போகிறாரு. நம்ம எல்லாருமே சேர்ந்து அவரை உட்கார வைப்போம், உறுதியாக இன்றைக்கி சொல்லிக்கணும். அதாவது எங்கள் அறநிலைத்துறை சேகர் பாபு இருக்காரு இல்லைங்க, இப்போ சொன்னாங்க ஸ்கூல்ஸ் காலேஜ் எல்லாமே. இது நம்ம அண்ணன் ஏற்கனவே பெண்களுக்கு எல்லாம் 1000 ரூபா கொடுக்குறாரு. படிக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற, கல்லூரியில் படிக்கிற எல்லா குழந்தைங்களுக்குமே அவங்களுக்கும் 1000 ரூபா கொடுக்குறாங்க. 10ஆவதுக்கு வெளிநாட்டுக்கு சென்று நீங்கள் படிக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக அவங்கள கையை கோத்துட்டு வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் எந்த அரசு பண்ணுச்சு? எங்கள் அண்ணனோட அரசு தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் அழகாக நீங்கள் இன்டர்நெட்டில் போனீங்கன்னா எங்கெங்கே என்னென்ன சொத்து, கடவுளோட சொத்து இருக்கோ அது எல்லாமே பப்ளிக்காக பாருங்கப்பா, நீங்கள் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆட்சி, நல்ல ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்களை உண்மையிலே வாழ்த்த வயது இல்லை, எல்லாரையும் சேர்த்து வணங்குறேன். நன்றி, வணக்கம். இப்படி ஒரு நல்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்.